ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இந்த பன்னாட்டு வணிகத்தை யாரெல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க, இது எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO என்று சொல்லக்கூடியது. அதாவது தமிழில் உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இன்வால்வ் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் among various countries way back in 1950s. அதாவது 1950 பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பன்னாட்டு வணிகம் ரொம்ப கடினமான நடைமுறையை உள்ளடக்கி இருந்தது. சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான அந்த ட்ரேட் பாலிசிஸ் எல்லாம் இருந்தது. தென் a keen need then was felt to establish separate mechanism for regulating and controlling trade relation across the countries around the world. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலக அரங்கத்தில் இந்த நடைபெறக்கூடிய இந்த வணிகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் ஒரு தனிப்பட்ட அமைப்பை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. சரிங்களா. தென் as a result the General Agreement on Tariffs and Trade GATT was signed at Geneva on 30th October 1947 by 23 countries. ஸோ இதன் விளைவாகத்தான் 1947 அக்டோபர் 30th 23 கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்து இந்த வாணிபம், அந்த சுங்க வரிகள், இதன் மீதான அந்த ஒப்பந்தம் கேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை உருவாக்கப்பட்டது. சரிங்களா. தென் it laid down rules and regulations for conducting international trade. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னாட்டு வணிகம் பார்த்தீங்கன்னா கேட் வாஸ் மல்டிலேட்ரல் ட்ரீட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னாட்டு வணிகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடன்படிக்கை மூலமாக ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது பன்னாட்டு வணிகத்தை நடத்துவதற்குரிய அந்த விதி, அந்த ஒழுங்குமுறைகள், இது எல்லாமே உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கேட் மூலமாக தான் செஞ்சோம். தென் கேட் அச்சீவ்டு மெனி சக்சஸ் பட் வேரியஸ் கண்ட்ரீஸ் ஃபெல்ட் தி நீட் டு கிரியேட் எ நியூ இன்டர்நேஷனல் பாடி டு ரீப்ளேஸ் தி கேட். கேட் பார்த்தீங்க அப்படின்னா பல சாதனைகள் புரிஞ்சிருக்கு. அச்சீவ் மெனி சக்சஸ், பல சாதனைகள் புரிஞ்சிருக்கு. ஆனால் வேரியஸ் கண்ட்ரீஸ் ஃபெல்ட் தி நீட் டு கிரியேட் நியூ இன்டர்நேஷனல் பாடி டு ரீப்ளேஸ் தி கேட். ஆனால் காட்டிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. சரிங்களா. தென் த கேட் விச் ரிமைன் இன் ஃபோர்ஸ் ஃப்ரம் 1948 to 1994 thus came to an end with the establishment of World Trade Organization WTO on 1st January 1995. ஸோ காட்டுக்கு பதிலாகத்தான் 1995 ஜனவரி 1 இந்த WTO உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. மீனிங் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். The World Trade Organization WTO was established on 1st January 1995. பார்த்துக்கோங்க, இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ 1995 1st ஜனவரியில் இந்த WTO எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தென் த கேட் வாஸ் ரீநேம்டு. அதுக்கப்புறம் பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டை ரீநேம் பண்ணியிருக்காங்க as WTO வித் சம் சேஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டை WTO மாற்றிட்டாங்க அண்ட் மேக் சம் சேஞ்சஸ். தென் WTO has 164 member countries as on 39th July 2000. ஸோ 2016 ஜூலை அந்த டேட், அந்த வருஷத்து வரைக்கும் 164 மெம்பர் கண்ட்ரிஸ் இந்த WTOல மெம்பராக இருக்காங்க. தென் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி 3 ஃபவுண்டர் மெம்பர்ஸ். ஸோ இந்த உலக வர்த்தக அமைப்பை உருவாக்கிய இந்த 3 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பது ரொம்ப நம்ம குறிப்பிடத்தக்க ஒன்று. தென் தி மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் consisting of the representatives of all the member countries is the highest decision making authority of WTO. ஸோ அந்த அனைத்து உறுப்பு நாடுகளுடைய பிரதிநிதிகளை உள்ளடக்கிய அந்த அமைச்சரவை உலக வர்த்தக அமைப்பு மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்த அமைப்பாக இருந்தது. இட் மீட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி 3 years. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த WTO மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் எம்பவர்டு டு டேக் டிசிஷன்ஸ் ஆன் ஆல் வைட்டல் மேட்டர்ஸ் அண்டர் த மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். இதில்
அந்த WTOவில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கைகள் குறித்த அந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான அதிகாரம் இதற்கு வந்து கொடுக்கப்படுது. Then today the day-to-day work of WTO has been entrusted to the General Council. So the day-to-day work, அந்த அன்றாட பணிகள் வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஜெனரல் கவுன்சில், அந்த பொது குழுவிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டு விடுகிறது. தென் WTO இஸ் லொக்கேட்டட் அட் ஜெனீவா. ஸோ இந்த WTO எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா. தென் வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO? இந்த WTO-னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் தி ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவிங் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் இன் மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ அந்த WTO-னோட முதல் நோக்கம் பாருங்க, இது மெம்பர் நாடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடுகளுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தணும். இதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட், மேக்கிங் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்சஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் மெம்பர் கண்ட்ரீஸ். அடுத்தது, இதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நாடுகளுடைய அந்த நிலையான வளர்ச்சிக்கு உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு வளங்களை தகுந்த முறையில் வந்து பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த WTO ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தது, ப்ரொமோட்டிங் அண்ட் இன்டிகிரேட்டட் மோர் வயபிள் அண்ட் டியூரபிள் ட்ரேடிங் சிஸ்டம் இன் தி ஸ்பேர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அடுத்தது, இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த நிறைவேற்றத்தக்க நீடித்த வர்த்தக முறையை வந்து ஊக்குவிக்கவும் செய்கிறது. அதான் ப்ரொமோட்டிங் அண்ட் இன்டிகிரேட்டட், ஒருங்கிணைத்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த WTO செய்யுது. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல இது செய்யுது. அடுத்தது, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரேட் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அடுத்தது, இந்த பன்னாட்டு வணிகத்தில் அந்த சரக்குகள் சேவைகளுடைய வர்த்தகத்தை வந்து விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் செய்யுது. அடுத்தது, என்ஷூரிங் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லார்ஜ் ஸ்டெடி growth, வால்யூம் ஆஃப் ரியல் இன்கம் அண்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட். இந்த முழு வேலை வாய்ப்பு, அந்த நீடித்த நிலையான வருமானம், இதையெல்லாம் உறுதி செய்து இந்த WTO. அடுத்தது, ப்ரொடெக்டிங் தி என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கவும் செய்யுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ். தென் functions of role of WTO, functions or role of World Trade Organization நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், WTO performs the following functions. என்னென்ன functions பண்ணுது அப்படின்னா, என்னென்ன பணிகளை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் எ ஃபார்ம் ஃபார் நெகோசியேஷன் அண்ட் ஃபார்மலைசேஷன் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட் அமாங் தி மெம்பர் கண்ட்ரிஸ். இங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உடன்படிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேச்சுவார்த்தை மூலமாக நிறைவேற்றக்கூடிய வேலையை தான் இந்த WTO செய்யுது. சரிங்களா. அதான் சொல்கிறான், ஃபார்ம் ஆஃப் நெகோசியேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட் அமாங் தி மெம்பர் கண்ட்ரிஸ். தென் செகண்ட் ஒன், இட் செட்டில்ஸ் டிஸ்பியூட்ஸ் அண்ட் கிரீவன்சஸ் ரிலேட்டிங் டு ட்ரேட் அமாங் தி மெம்பர் கண்ட்ரிஸ். இரண்டாவதான், இங்கே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை தீர்க்கக்கூடிய வேலையும் இந்த WTO தான் செய்கிறாங்க. சரிங்களா. ஸோ அந்த கிரீவன்சஸ் ரிலேட்டிங் டு டிஸ்பியூட்ஸ், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அந்த WTO மூலமாக தான் அதை சரி பண்ணுறாங்க. தென் இட் ஃப்ரேம்ஸ் காமன்லி அக்செப்டபிள் கோட் ஆஃப் கண்டக்ட் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் ட்ரேட் பேரியர்ஸ். அடுத்தது, இந்த வர்த்தகம் செய்யும் பொழுது தடைகளை வந்து குறைப்பதற்காகவும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய குறியீடுகளை வந்து அமைக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது இந்த WTO. அதான் சொன்னாங்க, இட் ஃப்ரேம்ஸ் காமன்லி அக்செப்டபிள் கோடு இருந்தால் மட்டும்தான் அந்த தடைகளை வந்து குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த WTO தான். ஸோ அந்த கோடெல்லாம் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த WTO தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட், இட் ஹோல்ட்ஸ் consultations with IMF, International Monetary Fund and World Bank and its affiliates to bring about a greater understanding and cooperation in global economic policy making. Fourth one பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பன்னாட்டு நாணய நிதியம் என்று சொல்லக்கூடியதும் சரிங்களா, அதை என்ன சொல்றாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அடுத்து வேர்ல்டு பேங்க், இந்த ரெண்டுமே இணைந்து அந்த உலகளாவியாக அந்த பொருளாதார கொள்கைகளை வந்து வகுப்பதில் வந்து உதவி புரிவது இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான். சரிங்களா. தென் நெக்ஸ்ட், இட் சூப்பர்வைசஸ் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்
relating to General Agreement on Tariffs and Trade (GATT) and Trade Related Intellectual Properties Rights (TRIPS). ஸோ இது ரெண்டையுமே சூப்பர்வைஸ் பண்ணுது யாரு? இந்த WTO தான். ஸோ என்னென்ன எதையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்றாங்க? இந்த உலக வர்த்தக தொடர்புடைய அறிவு சார்ந்த அந்த ட்ரிப்ஸையும் தென் கேட்டையும் ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட் என்ன பண்ணுது? இந்த ட்ரிப்ஸ் பற்றி அந்த ஒப்பந்தம் தொடர்பான அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பொழுது அதற்குண்டான அந்த உடன்படிக்கையை மேற்பார்வை செய்யக்கூடியது இந்த WTO தான். தென் இட் ரெகுலேட்ஸ் ட்ரேட் பிட்வீன் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரீஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துது. இட் ரெகுலேட்ஸ் ட்ரேட் பிட்வீன் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரி. ஸோ அந்த எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டதோ அந்த கண்ட்ரியெல்லாம் ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையும் இந்த WTO தான் செய்யுது. அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் WTO.